நம்ம ஒருத்தரை சந்திக்கும் போதும் சரி, இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே ஹாய், ஹலோ, வணக்கம், வாழ்க வளமுடன், நலமா, இப்படி பல வார்த்தை யூஸ் பண்ணுறோமே, அதில் ஆகச்சிறந்த வார்த்தை எதுன்னு பார்க்கலாமா? பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் இறை விசுவாசியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தாத வரை நீங்கள் இறை விசுவாசியாக ஆக முடியாது அப்படின்றாங்க. இதோட இன்னும் குறிப்பாக சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், நான் உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு எளிமையான விஷயத்தை சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லிட்டு சலாம் சொல்லக்கூடிய தன்மையை நீங்கள் பரப்புங்கன்னு சொல்கிறாங்க. பல பதிவுகளில் நம்ம குறிப்பிட்டிருக்கோம், நம்ம இன்னொருத்தரை சந்திக்கும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகள் அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் நம்ம பார்வை இருக்கும்னு சொல்லி, அதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமநிலைத்துவத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா இந்த பூமியில் உள்ள மனிதர்களுடைய படைப்பு சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை நாமும் சொல்லுவோம், யாரை பார்த்தாலும் சொல்லுவோம். அதே நேரத்தில் பார்க்குறவங்க எல்லாத்துட்டையும் இதை சொல்லி எத்தி வைப்போம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.